இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1/2 கப் நிலக்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் வறுக்க தேவையில்லை. 5லேருந்து 10 நிமிஷம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. கையில் எடுத்து பார்க்கும்போது தோல் உறிஞ்சி வரணும். இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுபட்டதும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் துருவண தேங்காய் சேர்த்து 2-3 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி வதக்கிட்டு சட்னி செய்யும்போது ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். நிலக்கடலை சட்னி தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வறுபட்டதும் சட்னியில் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசைக்கு இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் துவையல் மாதிரி அரைச்சி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.